Hello friends, Vivo தரப்புல இருந்து பாத்தீங்க அப்படினா phones launch பண்ணால கேமரா டார்கெட்டடா தான் லான்ச் பண்ணுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ ரீசன்ட்டா பாத்தீங்க அப்படினா இந்த வருஷம் Vivoல T அப்படின்ற ஒரு நியூ மாடல்ல ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. அதுல பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த பிரைஸ்லயும் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க அப்படினே சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா Vivo T1 Pro அப்படின்ற இந்த ஒரு புது 5G மாடல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படினா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஒரு பிரைஸ்க்கு ஏத்த ஒரு ப்ராடக்ட்டான ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது. ஒரு 2 நாள் தான் இந்த மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அன்பாக்சிங் பிளஸ் இதுல என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ், ஸ்பெக் டீடைல்ஸ் பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் ஒரு 10 நாள்ல வந்து ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா இதுக்கான ரிவ்யூ வீடியோ போறேன். அந்த அளவுக்கு ஒரு வர்த்தா தான் இருக்கு மொபைல். இந்த மாதிரியான ரிவ்யூ போடுறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், எவ்வளவு ஃபுட்டேஜ் எடுக்கணும் உங்களுக்கே தெரியும். சோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லெவடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல T1 Pro அண்ட் Vivo அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல சார் வேல்யூ, ரேம் வேரியன்ட் என்ன, கலர் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கான ப்ரொடெக்டிவ் கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம், மொபைல் ஆன் பண்ணிடலாம். அண்ட் கேஸோட போட்டு பார்த்தா நல்ல ஒரு கேஸ் தான், கொஞ்ச நாள் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கான 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஃபைனலாக சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்ட்டு. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 778G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய டிவைஸ்ல பார்த்துருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா தான் இருக்கும். கேம் பிளேலாம் பண்றோம் அப்படின்னும் போது ஹீட் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக 8 லேயர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஹீட்டை இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராசர் கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்தா தான் இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே பார்த்தோம்னா 6.44 இன்ச் ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் இருக்கு. என்ன ஒரு குறைன்னா அந்த பஞ்ச் ஹோல் மாதிரி கொடுக்காம இன்னுமே வந்து இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு வாட்டர் டிராப் மாதிரி கொடுக்கறது வந்துட்டு இதுல ஒரு சின்ன குறையா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. மற்றபடி இந்த பெசல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மினிமம் பெசல்ஸாக தான் இருக்குது. பாட்டமில் கொஞ்சம் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓகே தான். மற்றபடி HDR 10+ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. HDR கண்டென்ட் பார்த்துக்க முடியும். பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 1300 nits வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ரிவ்யூ அப்போ இன்னும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா எங்கேயோ பார்த்த மாதிரி தான் அந்த மொபைல் இருக்கும். பேக் சைடு ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 180.3 கிராம் தான் இருக்குது. பெருசாக வெயிட் இருக்கிற ஃபீலில் திக்னஸ்மே 8.49 mm தான் திக்னஸ் இருக்கு. நல்ல ஒரு காம்பாக்டான டிவைஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாடல் இந்த டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கூட ரிவ்யூ பண்ணியிருந்தோம். யாராவது கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்றீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டாக சொல்றீங்களா அப்படின்றத பார்க்கலாம். கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது டர்போ ஷயான் அப்படின்ற கலர் தான். இதுலேயே வந்து டர்போ பிளாக் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியன்ட்டுமே இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். 5G சிம் சப்போர்ட்டோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல மைக் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்லயே அடாப்டரோட கொடுத்துட்றாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்றீங்க அப்படின்னும் போது 0 to 50% வந்து வெறும் 18 மினிட்ஸ்லேயே ஆயிரும் அப்படின்றாங்க. ரியலாக வருதா இல்லை கதை விடுறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபுல் ரிவ்யூ லைவாகவே டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றத. அண்ட் பாட்டம்ல ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு டீசென்ட்டான கேமரா செட்டப் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் 64 மெகாபிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.79 அண்ட் ஒரு 8 மெகாபிக்சலுக்கு வைட் ஆங்கிள் போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் ஃபன் டச் OS 12 வந்து ரன் ஆகுது. ஆண்ட்ராய்ட் 12 பேஸ் பண்ணி தான். ஸோ எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ரிவ்யூ அப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 ஃபீச்சர்ஸ்னாவது அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மாதம் ஏப்ரல் வரைக்குமே வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் விர்ச்சுவல் ரேம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 6GB RAM வாங்குறீங்க அப்படின்னும் போது 2GB வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதுவே வந்து 8GB வாங்குறீங்க அப்படின்னும் போது 4GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பிரைஸை பொறுத்த வரைக்கும் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 24,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வாங்குறீங்க அப்படின்னா 25,000 ரூபாய் வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பிரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ற ப்ராசஸர், நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு கேமரா, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட எல்லாம் கம்பேர் பண்ணி இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ போய் இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லெவடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.